வணக்கம் வியூவர்ஸ். சென்னையிலிருந்து ஆலப்பி வரைக்கும் ஒரு 7 நாள் பயணமாக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த முதல் பகுதியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது திருமூர்த்தி அணை, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. ரெண்டையும் இந்த இயற்கை சூழலெல்லாம் நம்ம படம் பிடிச்சி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்காக யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை பார்த்து கண்டு ரசித்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சூப்பர். இந்த சைடு பாரு, மலை கூட தெரியும் பாரு. நம்ம வேடச்சந்தூர் போகாம வந்திருக்கோம். பழனி லெஃப்ட் தெரியும் பாரு. ஜெர்த்து பழனி மலை லெஃப்ட் சைடுல தெரியுது பாரு. பழனியா? பழனி லெஃப்ட் சைடுல தெரியும் பாரு. நிஜமா? ஆமா. உடுமலைப்பேட்டையில இருந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பாருங்க, 2 சைடும் புளிய மரம். ஐயோ, பூத்து காயா காய்ச்சி தொங்குது அந்த மரத்தில். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளோ புளியம்பா. பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது. அப்படியே அமைதியான ஒரு சாலை. லெஃப்டில் பாருங்க, தேக்கு மரமாக இருக்குது. செம்மையாக இருக்குதுப்பா. இந்த கிராமத்து வைபே ஒரு வைப் தான். கிளைமேட்டும் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தோப்பில் ஒரு வீடு கட்டி இந்த மாதிரி சின்டாக்ஸ் மேலே உச்சியில் வச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இங்கே வேலை செய்ய வந்திருக்கலாங்க போலக்குல. தோட்டத்துக்குலாம் தென்னந்தோப்பு பாருங்க. ரைட் சைடில் ரோடு 2 சைடும் புளிய மரம். அதில் நம்ம காரில் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் பிளாக் எடுக்கவே இல்லைல்ல பிளாக்ஸு. இப்போ புதுசாக எடுக்கும், ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கும். மறந்துட்டேன் நான் என்ன பேசுறதுன்னு. கிண்டல் பண்ணுறாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. பாருங்க, 2 பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் மறந்துட்டேன், நான் பிளாக்ஸ் எடுக்கிறது எப்படி பேசணும்னு தெரியலையா, மறந்துடுச்சான், உளறேன் நான். என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கிராமம் பேர் என்ன இது? தலியா? எவ்வளோ சூப்பராக இருக்குது கிராமம். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க சுத்தமாக. இப்போ நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போயிட்டு 10 கிலோமீட்டர் இங்கிட்டு போயிட்டு திருப்பி இங்கிட்டு வந்து ஆனமலையில் தான் போய் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ரைட் சைடில். ஓகே, திருமூர்த்தி ஃபால்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ். இது நல்ல ஒரு கிராமம், சூப்பர் ஊர். கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு ஊராட்சி. திருப்பூர்னு போட்டிருக்குப்பா. தள்ளி பேரூராட்சி. திருப்பூர் செல்ஃபி சூப்பராக மாட்டிடுச்சு. திருப்பூரா இந்த ஊர்? ஆமாம், திருப்பூர்னு போட்டிருக்கு. ஆனால் திருப்பூர் அந்த திருப்பூர் கிடையாது. இது ஊர் பேர் திருப்பூர். அவ்வளோ இல்லப்பா, தளி பேரூராட்சி அப்படின்னு. தளி பேரூராட்சி. இந்த ஊர் பேர் திருப்பூர். இல்லையா? ஆனா திருமூர்த்தி இந்த பாரு மேல போட்டிருக்கு பாரு. திருப்பூர் 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 மாவட்டம். அது மாவட்டம். அப்ப தளி இந்த ஊருக்கு பேரு. சரி சரி. எவ்வளவு பெரிய பாறைல. இது டேம்னு நினைக்கிறேன். இத்தாப்புல இருக்கிறதுல திருமூர்த்தி டேமு. ஆமா, திருமூர்த்தி அணை தானே போட்டிருக்கு. ஆமா, அணையோட அலுவலகம் போட்டிருக்கு. உள்ள அலோடு கிடையாது போல இருக்கு. திருமூர்த்தி டேம். ஐயோ, செம்மையா இருக்கு ஏரியால. அப்படியே பாருங்க. ஸோ திருமூர்த்தி டேம் அதுதான் அங்கே போட்டுக்கு பேரு. அது டேமுக்கு போகிற வழி. அங்கே போக முடியாது. அங்கே போகிற இத்தாப்புல மலை, அதுதான் வால்பாறை மலை. இப்போ வால்பாறை மலைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும் நம்ம, தெரியுமா? மேலேருந்து பார்த்தா தெரியும் இந்த டேம்லாம். மேலே போகிற வழியில் பார்த்தோம்னா இந்த டேம்லாம் தெரியும். அங்கிட்டு ரொம்ப எல்லாம் ஜூம் பண்ணல, கம்மியாக தான் பண்ணிருக்கேன். செம்மையாக இருக்கலாம் அந்த மலை ஐத்தாப்புல. அது மேலே தான் ஏறுவோம். 40 ஹெர்பின் பென்ஸு வளைஞ்சி 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 ஏறணும்.
அது நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு அமராவதி டேம் இருக்கு. முடிஞ்சா ஏதோ ஒரு லெஃப்ட்ல பாருங்க, அப்படியே எடுத்து காமிப்பா. புரியுதா? இங்க இருந்து அங்க வரைக்கும் டேம் தான். இது போலாம் போல இருக்கு. அதான் பார்த்துட்டு போலாம் நின்றுட்டு. வணக்கம் வியூவர்ஸ். அப்படியே திருமூர்த்தி டேமில் வந்து அந்த என்ட்ரன்ஸில் இருந்து அப்படியே உள்ளே வந்து இங்கே வந்து இப்போ டேமில் வந்து நிற்கிறோம். உள்ள தண்ணி நிறைய இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய டேமில், சூப்பர். தண்ணி கம்மியாக தான் இருக்குது பாருங்க. அங்கே தான் வந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்தோம், அப்படியே சுற்றி வந்தாச்சு ஃபுல்லாக டேமு. அந்த மலைக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் சுற்றி டேமை கட்டிட்டாங்க. இதுதான் திருமூர்த்தி டேம். மிக நீர் வழிந்தோடி, அதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் வழிஞ்சு ஓடுமா, அதுக்கு தான் இந்த 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 இது செக் டேம் கட்டியிருக்காங்க. ஜென்ரேட்டர் ரூமு, அபாயம். இங்கே புதைக்குழி உள்ளதா? ஐயோ, அணையில் குளிக்கக்கூடாதான். ஓகே, கொக்கெல்லாம் இருக்குது, செமையாக இருக்குது. ஓ, இறங்கி போகலாம், படிக்கட்டு இருக்கு. ஹாய், இறங்கி போகலாம். ஆனால் புதைக்குழி இருக்குன்றாங்க. நம்ம ஏன் போயிட்டு வேஸ்ட்டாக ஆபத்தில் சிக்கிக்கிட்டு. தண்ணி பாருங்கள், அப்படியே வளைஞ்சி அப்படியே வருது. அப்படியே வருது அங்கேருந்து, மலையிலேருந்து அப்படியே அருவியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அந்த அருவியிலேருந்து வர தண்ணியை தான் இங்கே சேவ் பண்ணுறாங்க. வந்துக்கிட்டு இருக்க தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியாக இருந்தால் இது வழியாக வளைஞ்சி அப்படியே போய்டும் போல இருக்குது. அதுக்கு தான் இந்த மரகு. சூப்பரில். ஸோ இந்த திருமூர்த்தி டேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வாங்க நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த அருமையான அழகான டேமை பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஏறி திருமூர்த்தி மலைக்கு போய் அந்த திருமூர்த்தி ஃபால்ஸில் நம்ம குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன இருக்குது பாரு, நியர்பை டூரிசம். என்னடா, பஞ்சலிங்க அருவி, திருமூர்த்தி ஃபால்ஸு, அருள்மிகு நாராயணா கோயில், ரயில்வே ஸ்டேஷனு, அமராவதி டேமு, அமராவதி கோக்கரைல் பார்க்கு, என்னென்னமா இருக்குது. ஓகே, இது ஒரு சின்ன கனாலு. ஹாய், சீர்மட்ட காலம். இதுலேருந்து தான் வருதா தண்ணி? கரெக்டு, மேலேருந்து அருவி வழியாக வந்து இதுக்குள்ளே வந்து தான் வந்து உள்ளே போகுது தண்ணி. ஓகே, வாகன வசூல் செய்யும் இடம். எவ்வளோண்ணே? எப்படி இருக்கு? அங்கங்க ஒரு கோயில். கார் அங்கே நம்ம பார்க் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், மேலே வால்பாறை மலை தான் நினைக்கிறேன் அது. ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் நம்ம போகிறோம். ஆனமலைக்கு போய் தங்கிட்டு நைட்டு நாளைக்கு சாயந்தரத்தில் மலை ஏறுவோம். வால்பாறை மலை நிறைய கடைகளில் இருக்குது. எந்த காரில்? ஆகுது இல்லையா? நீ ஒரு ஆள் ஏறினாலே போதும். வடை பஜ்ஜி சாப்பாடெலாம் இருக்குது. ஐயோ ஐயோ, குரங்கு எடுத்துகிட்டு ஓடுது, மாங்காய் எடுத்துகிட்டு ஓடுது. முழு மாங்காய் தூக்கிருச்சு, ஒரு முழு மாங்காய் தூக்கிருச்சு. யாருமே இல்லையா கடையில்? பாருங்க, ஒரு முழு மாங்காய் தூக்கிட்டு மேலே போயிடுச்சு பாருங்க. பண்ணிட்டேன். ஒரு முழு மாங்காய் தூக்கிட்டு போய் அங்கே வச்சு தின்னுட்டு இருக்காரு மங்கி. ஓய், போடுங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. வா. ஹலோ ஹலோ. டென்ஷன் ஆயிரும், போயிடு. ஒன்றும் செய்யாது. ஓ, செருப்பு போடலாம்ல.
இது வேலையா எவர் வா 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 வா. ஸோ இது ஒரு அருள்மிகு அமனலிங்கேஸ்வர திருக்கோயில், திருமூர்த்தி மலை. பூக்கடையெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க தண்ணி ஊற்றுறேன், தண்ணி பாஞ்சு ஓடுது. புது தரிசனம் சிறப்பு வழி 10 ரூபா. இங்கே ஒரு தூண் வச்சுருக்காங்க, விளக்கு தூண்னு நினைக்கிறேன். மேலே விளக்கு ஏற்றுவாங்க, அதுக்கு தான் அந்த ஏணி வச்சுருக்காங்க. கரெக்ட். பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல அனுமதி நேரம் காலை 8:30 முதல் 5 மணி வரை. பஞ்சலிங்க அருவி செல்ல பராமரிப்பு கட்டணம் நபருக்கு 1 5. ஓகே, இப்போ வந்து அருவிக்கு மேலே போகிறதுக்கு அலோடு இல்லையாம். ஏன்னா கோயிலில் வந்து ஏதோ சொன்னாங்க பிரதோஷம் அப்படின்னு, அதனால் இங்கே கிடையாது. ஸோ இங்கேயே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். முடிஞ்சால் இங்கே குளிக்கலாம். ஓகே, அப்படியே இப்படி போய் சுற்றி அப்படி கோயில் சுற்றி வரலாம் போல இருக்குது. அதான் அவர் போயிட்டுருக்காரு. ஓகே, அப்படியே வரலாம். இல்லை போகிறாங்க. வரலாம் போங்க. ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா படத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எப்படின்னா, பிள்ளையாருக்கு 100 குடம் தண்ணி ஊற்ற சொல்கிறதுக்கு பிள்ளையாரை கொண்டு வந்து இங்கே வச்சு மொண்டு ஊற்றுறவா, அந்த ஒரு சீன் நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியா. பழைய படம் ஒன்று, கார்த்திக் படமா பிரபு படமா என்னமோ. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புவோம், போகலாமா? பாய். இன்றைக்கி விட மாட்டாங்கல்ல மேலே அருவிக்கு? நேற்றுக்கே உள்ளையா? ஏன்? தண்ணி அதிகமாக இருக்கோ அதனால்? ஓ, நாளைக்கு விடுவாங்களா தெரில. ஓகே ஓகே ஓகே, உள்ளே விட மாட்டாங்க. இப்போ வந்து பிரயோஜனம்லாம் போச்சு. ஃபால்ஸுக்கு தான் போக முடியல. நான் ஏதாவது பிக்சர் இருந்தால் எடுத்து போட்டு விட்றேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம ஃபால்ஸ் வீடியோ தனியாக ஒன்று போடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. நேராக இப்போ நம்ம வந்து அமராவதி டேமுக்கு போவோம். அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் நான் வரும். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you. Bye.